ஹாய் விவர்ஸ் வணக்கம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போனாக்கா, சகல காரியங்களையும் செய்யக்கூடிய சர்வ வசியமை கிடைக்கும். வேணுங்கிறவங்க நம்ம கால் பண்ணுங்கள். மையோட விலை வந்து 1200 ஏன்னா எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய வசியமை, தொழில் வசியம், தனவசியம், ஜனவசியம், பணவசியம், அதே போல் ஆண் பெண் வசியம், கணவன் மனைவி வசியம், காதல் விஷயம், எல்லா விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய ஒரே மை. இது வந்து எல்லா விஷயங்களையும் இதை வச்சு சாதிக்கலாம். வராத கடன் கொடுத்தது, அதே போல் வந்து பணம் கேட்டெடுத்து கிடைக்கிறதுக்கு, அதே போல் வந்து கணவன் மனைவி பிரச்சனை, இந்த கோர்ட்டுக்கு சம்மந்தமான பிரச்சனை, எல்லா விஷயத்துக்கும் சேர்ந்து ஒரே மை நம்மள்கிட்ட கிடைக்கும். இது வந்து விலை வந்து 1200. வேணுங்கிறவங்க நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கொரியரில் அனுப்பி வச்சுருவோம். வேணுங்கிறவங்க நமக்கு பேரை அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு இல்லைனாக்கா நமக்கு அட்ரஸ் டீட்டெயில் அனுப்புங்க. சரியான அட்ரஸ் அனுப்புங்க. நான் கொரியர் போட்டு 2-3 நாளில் போய் சேர வேண்டிய கொரியர் 1 வாரம் ஆகுது, 10 நாள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. என்னன்னாக்கா சரியான அட்ரஸ் அனுப்புங்க. நீங்கள் மிஸ்டேக் உங்கள் பேரில் இருக்குது. ஏன்னா கொரியர் சர்வீஸில் போட்டால் கரெக்டாக கொரியர் வந்து ரீச் ஆகும். என்னன்னாக்கா நான் இருக்கிற இடத்துல கொரியர் கரெக்டாக பிக்கப் பண்ணுறாங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல கொரியர் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா மேக்ஸிமம் நான் எஸ்டி கொரியரும் ப்ரொஃபஷனல் கொரியர் தான் போடுவேன். அதிகபட்சம் ப்ரொஃபஷனல் தான் போடுவேன். உங்கள் ஏரியாவில் ப்ரொஃபஷனல் கொரியர் ஒழுங்காக உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. அதே போல் நீங்கள் எந்த கொரியர் சொல்கிறீங்களோ அந்த கொரியரில் தான் நான் போடுவேன். என் இஷ்டத்துக்கு நான் போடுற கொரியர் சில ஏரியாவில் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறாங்க. சில பேர் கொரியர் ரிட்டர்ன் போட்டுடுறாங்க. ஆனால் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கொரியர் வசதியாக இருக்கோ அந்த கொரியரை கேட்டுக்கிட்டு அந்த கொரியர் பேரை சொல்லுங்கள். அந்த கொரியர்லேயே நான் போட்டுடுறேன். அந்த கொரியரில் நீங்கள் போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிற கொரியரில் நான் போட்டேன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஏன்னா நான் இப்போ வந்து சில ஏரியாவில் வந்து ப்ரொபோஷனல் வந்து டெலிவரி கரெக்டாக வீட்டில் போயிடுவாங்க. சில ஏரியாவில் வந்து என்னன்னாக்கா எஸ்டி கொரியர் பண்ணுவாங்க, சில ஏரியாவில் ஃப்ரெஞ்சு கொரியர் பண்ணுவாங்க, சில ஏரியாவில் டிடிடிசி பண்ணுவாங்க. ஒரு சில ஏரியாவில் அங்கே இருக்கிற கொரியர் ஆஃபீஸை பொறுத்து தான், அங்கே இருக்கிற டெலிவரி பாய் பொறுத்து தான் கொரியர் உங்கள் கைக்கு வந்து சேரும். நிறைய பேர் கொரியர் லேட்டாக வருதுங்கிறீங்க. அது என்னன்னாக்கா உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆஃபீஸ் ப்ராப்ளமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. அதே போல்னாக்கா கொரியர் நான் போட்ட உடனே உங்களுக்கு ரெசிப்ட் அனுப்பிச்சிட்றேன். அதை வச்சு செக் பண்ணிங்க, ட்ராக் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. சரிங்களா? அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த மை வேணும், மருந்து வேணும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. கேட்டு விலை எவ்வளோன்னு கேட்குறீங்க. விலையை வந்து நான் விளம்பரத்திலே கொடுத்துருக்கேன். விலை எவ்வளோன்னு கேட்குறீங்க, கேட்டு திரும்ப வாங்க மாட்டேங்க. எதுக்கு இந்த வெட்டி வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி 1000 ரூபா கொடுத்து வாங்க முடியாத ஆள்லாம் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க. உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணாது இல்லாமல் என் நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் வெட்டியாக கூட இருக்கலாம். உங்களோட வேலை என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வேலை எனக்கு இருந்துகிட்ருக்கு, நான் வேலை பார்த்துருக்கனால எனக்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்கி பேசுகிறது அது எனக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா அந்த 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுகிற 10 நிமிஷத்தில் அந்த வேலையை வந்து நான் முடிச்சுட்டு போவேன். உங்களுக்கு டைம் ஒதுக்கி பேசுகிறது என்னன்னாக்கா அந்த வேலையை நான் செஞ்சுட்டு போவேன். தயவு செஞ்சு இந்த வாங்க முடியாத ஆள்லாம் கற்பனையை மனசில் வச்சுக்கிட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பில் வந்து யாரும் கால் பண்ணாதீங்க. கையில் காசு இருக்கிறவங்க வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கையில் காசு இல்லாதவங்க சந்தேகம் கேட்குறேன், இன்றைக்கி பணம் ரெடி பண்ணி அனுப்புகிறேன், நாளைக்கு ரெடி பண்ணியிருப்பேன், இந்த வேலையே வேணாம். தயவு செஞ்சு டைமுங்கிறது என்னக்க வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் தவிர்க்க முடியாத தான் டைமுங்கிறது. டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. காலம் பொன் போன்றது அப்படிங்கும்போது நான் ஒரு நிமிஷம் ஒரு செகண்டே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இதை கால் பண்ணி வெட்டி பேச்சு பேசுகிறவங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. நான் அப்புறம் ஏதாவது திட்டிட போகிறேன், அப்புறம் மனசு கஷ்டமாயிட போகுது. தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. அதை தான் சொல்கிறேன். 1000 ரூபா காசு ரெடி பண்ணி வாங்க முடியாதவங்க தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே மையோட விலை வந்து 500 இருந்துச்சு. அப்போவும் அந்த 500 ரூபாய்க்கும் ஃபோன் பண்ணி கேட்டீங்க. அந்த 500 ரூபா கொடுத்து வாங்க முடியாதுல்ல. தயவு செஞ்சு வாங்க முடியாதுன்னு நினைக்கிற ஆள் யாரும் கால் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னாக்கா இப்போ சில பேர் கேட்குறாங்க, கேட்ட உடனே என்னன்னாக்கா அட்ரஸ் அனுப்பிச்சிட்றாங்க, பணத்தை அனுப்பிச்சிட்றாங்க. நம்பிக்கை பேரில் அனுப்புகிற ஆளுக்கு உடனே நம்ம கொரியர் அடுத்த 1 மணி நேரத்தில் பேக் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிட்றோம். சில பேர் பூஜை பண்ணி அனுப்புன்னு சொல்கிறாங்க. அவங்களோட திருப்திக்கு மறுபடியும் நம்ம வந்து மை மருந்தெல்லாம் ஏற்றி தான் அனுப்பி விட்றோம். அது தயவு செஞ்சு என்னன்னாக்கா இது மாதிரி ரெக்வஸ்ட் வைக்கிறவங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். தயவு செஞ்சு இந்த டைம் பாஸ் கேஸ் மட்டும் யாரும் கால் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இந்த பெண்களுக்கு சொல்லிக்கிறேன், பெண்களை யாரும் கால் பண்ணாதீங்க டைம் பாஸுக்கு. அதை தான் நான் சொல்கிறேன். அதே போல் கொரியர் போட்டு உங்களுக்கு ரெசிப்ட் அனுப்பிச்சின்னா 1 வாரம் வரையும் வெயிட் பண்ணுங்கள். கொரியர் 2 நாள்லேயே வந்து சேரும், 3 நாள்லேயே வந்து சேரும். அது உங்கள் ஏரியா கொரியரை சர்வீஸை பொறுத்து இருக்குது. இல்லைனாக்கா கொரியர் மேக்ஸிமம் ஒரு கொரியருக்கு 10 நாள் டைம். அதிகபட்சம் என்னன்னாக்கா 7 நாள் தான். அந்த 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு கொரியர் கைக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கொரியர் வாங்கிக்கிங்க, ரிசீவ் ஆகிடும். ஏன்னா கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா தப்பு உங்கள் பேர்லேயும் வச்சுக்கிட்டு கொரியர் வரலன்னு என் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அதில் கொரியர் பாய் டெலிவரிக்கு கால் பண்ணும்போது
தயவு செஞ்சு கால் எடுத்து அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் கொரியர் வாங்காமல் விட்டுறீங்க. ரிட்டர்ன் எனக்கு கொரியர் வந்துட்டு திரும்ப வேறு கொரியரில் மாற்றி போடும்போது எனக்கு திரும்ப கொரியர் சார்ஜ் வேஸ்ட் ஆகுது. முதல்ல போட்டால் 60, அப்புறம் மறுபடியும் போட்டோன்னா 60, இப்படி மாற்றி போடுறாங்க. அந்த கொரியர் சார்ஜ் எனக்கு வேஸ்ட் ஆகுது. தயவு செஞ்சு கொரியர் சர்வீஸில் கால் பண்ணால் கால் பிக்கப் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு கன்சைன்மெண்ட் நம்பர் ரெசிப்ட் அனுப்பிச்சேன்னா அந்த ரெசிப்ட்டில் இருக்கிற ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு கன்சைன்மெண்ட் நம்பரை வச்சு என்னன்னாக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ட்ராக் எங்கே இருக்குன்னு. அதை விட்டுட்டு கொரியர் எப்போ வரும் என்னை போட்டு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மன உளைச்சலுக்கு ஆளாகாதீங்க. சரிங்களா? உங்கள் வன்மத்தை என் மேலே காட்ட வேணாம், உங்கள் மன அழுத்தத்தை என் மேலே காட்ட வேணாம்னு சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு அப்படி யாரும் கால் பண்ணாதீங்க. கால் பண்ணி எனக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க வேணாம். சரிங்களா? உங்களுக்கு கொரியர் போட்டோன்னா ரெசிப்ட் அனுப்பிச்சுன்னா அதை செக் பண்ணிங்க. அதே போல் இந்த டைம் பாஸுக்கு வெட்டி பேச்சு பேசுகிறவங்க யாரும் கால் பண்ணாதீங்க. அதே போல் இந்த கள்ளக்காதல் விஷயத்தை மட்டும் தயவு செஞ்சு யாரும் கால் பண்ணி கேட்காதீங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். சரிங்களா? சர்வவசியமை நம்மள்ட்ட கிடைக்கும். வேணுன்றவங்க நமக்கு கால் பண்ணி கேளுங்க. நம்பிக்கையோடு இருக்கிறவங்க மட்டும், வாங்குறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். இந்த வெட்டி பேச்சு பேசுகிறவங்க மட்டும் வேணாம் தயவு செஞ்சு. சரிங்களா? அதேபோல் நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணி கேட்டு வாங்க. அப்படி கால் பண்ணிங்கன்னா நீங்கள் கால் பண்ணும்போது நான் எடுக்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன் நான் ஃப்ரீ ஆகிட்டு. தயவு செஞ்சு வெட்டி பேச்சு பேசுகிறவங்க எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு நான் எச்சரிச்சுக்கிறேன். அப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டைம் பாஸ் பண்ணிங்கன்னா நம்பர் தூக்கி அப்புறம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி விட்டு அசிங்கப்படுத்தி விட்ருவேன். தயவு செஞ்சு அது மாதிரி யாரும் பண்ணாதீங்க. நான் என் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணி எனக்கு என்ன வேணுமோ அதை அந்த உதவி கேளுங்க, நான் பண்ணித்தரேன். சரிங்களா? தயவுசெய்து கள்ளக்காதலுக்கு யாரும் தொடர்பு கொள்ள வேணாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். சர்வ வசியமை வேணுங்கிறவங்க 1200 வேணுங்கிறோம் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட அட்ரஸுக்கு கொரியர் பண்ணிடுறேன். அப்படி கொரியரில் வாங்க முடியாதவங்க நேரில் வாங்க, நேரில் வந்து கூட வாங்கிக்கோங்க. ஒன்றும் தவறு கிடையாது. சரிங்களா?